அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 1. வானின்றுலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று. உரை: மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். அதாவது, உரிய காலத்தில் உரிய அளவு மழை பெய்து வருவதால்தான் உலகம் அழியாமல் நிலை பெற்று உயிர்ப்போடு வாழ்ந்து வருகிறது. அதனால் மழையானது உலகத்தில் வாழும் உயிர்கள் அனைத்திற்கும் இரவாமையை கொடுக்கக்கூடிய அமுதம் என்று உணர வேண்டும். அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 2. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உரை: உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்துத் தருவதோடு பருகுவார்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். அதாவது, மழையானது உண்பவர்களுக்கு நல்ல உணவுப் பொருட்களை உருவாக்கித் தருகிறது. மேலும் தாகம் தீர்க்க தன்னை பருகுபவர்களுக்கு தானே உணவாகவும் ஆகிறது. அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 3. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து ஒள்ளின்றுடற்றும் பசி. உரை: மழை பெய்யாமல் பொய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். அதாவது, தேவையான பொழுது தேவையான அளவு மழை பெய்யாமல் போய்விட்டால் உலகம் முழுவதும் கடல் நீரால் சூழப்பட்டிருந்தாலும் அதில் வாழும் உயிர்களை பசி வாட்டி வதைக்கும். அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 4. ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். உரை: மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருட்களை உண்டாக்கும் உழவரும் ஏர் கொண்டு உழமாட்டார். அதாவது, மழை தேவையான அளவு பெய்யாமல் குறைவாக பெய்தால் தண்ணீர் பற்றாக்குறையாகி உணவை உற்பத்தி செய்கின்ற உழவர்கள் விவசாயம் செய்ய மாட்டார்கள். அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 5. கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரை: பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை. மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்குத் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். அதாவது, மழையால் பெய்யாமல் இருந்து வாழ்வை கெடுக்கவும் முடியும். அப்படி பெய்யாமல் இருந்ததால் வளம் கெட்டு நொந்து போனவர்களுக்கு துணையாய் இருந்து அவர்களை காக்கவும் முடியும். அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 6. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. உரை: மேகத்திலிருந்து மழைத்துளி விழாமல் போனால் பசும்புல்லின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும். அதாவது, மேகத்திலிருந்து மழை பெய்யாமல் போய்விட்டால் பூமியில் பசும்புல் போன்ற ஓரறிவு உயிரை கூட காண்பது அரிதாகிவிடும். அதாவது, உலகில் உயிரினமே இல்லாமல் ஆகிவிடும். அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 7. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். உரை: மேகம் கடலில் இருந்து நீரை எடுத்துக்கொண்டு பின்னர் மழை பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலிலும் நீர்வளம் குன்றிப்போகும். அதாவது, ஆவியாகி மேலே வரும் கடலின் நீரை எடுத்துக்கொள்ளும் மேகமானது அந்த நீரை மழையாக பெய்யாமல் போனால் பெரிய கடலாக இருந்த போதிலும் அதில் உள்ள நீரின் அளவு குறைந்து போகும். அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 8. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. உரை: வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழும் தேவர்களுக்கு விழாக்களும் வழிபாடுகளும் இருக்காது. அதாவது, வானத்தில் உள்ள மேகம் மழை பெய்யாமல் பொய்த்துவிட்டால் அந்த வானத்தில் வாழ்கின்ற தேவர்களுக்கு மனிதர்கள் செய்யும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறாது. அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 9. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். உரை: மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டுச் செய்யும் தானமும் தம் பொருட்டுச் செய்யும் தவமும் இல்லையாகும். அதாவது,
வானத்தில் இருந்து மழை பெய்யாமல் பொய்த்துப் போனால் இந்த பெரிய உலகத்தில் பிறருக்கு உதவுவதற்குச் செய்யும் தானமும் தம் உயர்வுக்காகச் செய்யும் தவமும் ஆகிய 2 அறங்களும் இல்லாமலே போகும். அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 10. நீரின்று அமையாது உலகினின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. உரை: நீரின்றிப் போனால் உலகமே இருக்காது எனில் வானம் இன்றிப் போனால் மழைப்பொழிவே இருக்காது. அதாவது, நீர் இல்லாமல் போனால் இந்த உலகமே இருக்காது என்றால், வானம் இல்லாமல் போனால் மழைப்பொழிவே இருக்காது. அதாவது, மழை இல்லாமல் நீர் இல்லை, நீர் இல்லாமல் உலகமே இல்லை.